பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக உதவி ஜெயிலரை சரமாரியாக தாக்கிய இளம்பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போட்டித் தேர்வுக்கு தயாராகியிருந்த சூழலில் வழக்கு பதிவு செய்ததால் எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார் அந்த இளம்பெண். மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவருக்கு மத்திய சிறையில் உதவி ஜெயிலராக பணியாற்றிய பாலகுருசாமி பழக்கமாகியுள்ளார். அந்த நபரின் பேத்தியான 14 வயது மாணவியிடம் பேசி தனது செல்போன் எண்ணை கொடுத்த பாலகுருசாமி பள்ளி படிப்புக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுமாறு கூறியதாக தெரிகிறது. ஆனால் அந்த மாணவியை தான் தங்கியிருக்கும் இடத்திற்கு அவர் அழைத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவி தனது குடும்பத்தினரிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து தனது தாத்தா, பாட்டி, சித்தி ஆகியோருடன் அந்த மாணவி உதவி ஜெயிலர் அழைத்த இடத்திற்கு சென்றார். அப்போது அங்கு மோட்டார் சைக்கிளில் வந்த பாலகுருசாமி தன்னுடன் வாகனத்தில் வருமாறு மாணவியை அழைத்ததாக தெரிகிறது. மாணவி கூச்சலிட்டதை அடுத்து பாலகுருசாமியை மாணவியின் சித்தி சரமாரியாக தாக்கினார். இது தொடர்பான வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவியது. இதனிடையே பாலகுருசாமி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் அவர் மீது போக்சோ வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இதே நேரத்தில் கரிமேடு காவல் நிலையத்தில் பாலகுருசாமி புகார் கொடுத்துள்ளார். திட்டமிட்டு தன்னிடம் பணம் பறிக்க முயன்றதாக அவர் அளித்த புகாரின் பேரில் மாணவியின் சித்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் அரசு பணியில் சேர வேண்டும் என்ற கனவு சிதைந்திருப்பதாக அவர் வேதனையுடன் கூறியுள்ளார். இதே இது வேற ஒரு ஆஃபீஸர் வீட்லேயோ இல்லை வேறவங்க வீட்லேயோ நடந்தால் அவங்க சும்மா இருந்திருப்பாங்களா? எங்கள் வீட்டில் எனக்கு பொண்ணு முறையில் இருக்கவிட்ட இந்த மாதிரி நடக்குது. அதை எப்படி நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அது இது ஃபஸ்ட் டைம்னா கூட நாங்கள் வான் பண்ணியிருக்கலாம். அவர் ஆல்ரெடி என்கிட்ட இந்த மாதிரி தப்பாக பேசியிருக்காரு, என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காரு. நான் அது முடியாதுன்னு சொல்லி நான் வான் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கடுத்து இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அடுத்து இது இந்த எஃப்ஐஆர் முடிஞ்சாலுமே அது எனக்கு பிளாக் மார்க் காட்டிகிட்டே தானே இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. எங்கள் ஃபேமிலியோட பெரிய கோலாகவே நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்றதான் இருந்துச்சு. இப்போ அந்த கனவையே இவங்க கலைச்சிட மாதிரி பண்ணிட்டாங்க. இதனிடையே பாலகுருசாமி காவல்துறையில் இருப்பதால் அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் காவல்துறை செயல்படுவதாக மக்கள் கண்காணிப்பகம் அமைப்பின் இயக்குநர் ஹென்றி திபேன் கூறியுள்ளார். புகார் கொடுத்த பெண்ணின் மீது வழக்கு பதிவு செய்திருப்பது கண்டிக்கத்தக்க செயல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது சாதாரண மக்கள் நடந்து அப்படி விடுவாங்களா? இது ஒரு ஜெயிலராக இருக்கக்கூடிய காரணத்தினால அவரை காப்பாற்றுவதற்கென்ற ஒரே நோக்கத்துடன் ஒரு சிவில் சொசைட்டியை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு எதிராக நடந்த வன்முறை, காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க, பதிவு செய்ய மறுக்கிறாங்க. அவங்க வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைக்கு அதே வன்முறை நடக்கும்போது அவங்க செருப்படுத்து அடிக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் வழக்கு போட்டுட்டு அந்த புகார் கொடுத்தவர்களுக்கு எதிராகவே நான் வழக்கு போடுவேன்னு சொல்லுகின்ற மதுரை சிட்டி காவல் நிலையம் கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு செயல். இது கண்டிப்பாக சிட்டி கமிஷனர் மிஸ்டர் லோகநாதனுக்கு தெரியாமல் நடந்திருக்கு என்று நான் நினைக்கிறேன். தயவு செய்து அவரும் அவருடைய இன்டெலிஜென்ஸும் இதில் இந்த எஃப்ஐஆரை இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினரை தொடர்பு கொண்டபோது பொது இடத்தில் அடித்ததாக பாலகுருசாமி அளித்த புகாரின் அடிப்படையிலேயே பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.